பேபி செட் டிக்கெட்டை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணு. ஏய் பிறந்ததாண்டா ராயபுரம் சவுகார்பேட்டை பாஷை அப்படி வலுத்து எடுப்பான். இப்போ பார் நமஸ்தே பேட்டி நமஸ்தே பேட்டி क्या मैं कीर्तना वासुदेवन मेरे है सदाम मलेशिया वासुदेवन मिल सदा है कीर्तना वासुदेवन. कीर्तना वासुदेवन मैम अभी मीटिंग में बिजी है. क्या मैं जान सकती हूँ आप कौन है? ஒண்ணுமே புரியலப்பா. ஆக்சுவலா சார் ஒரு தேசிய கட்சியில இருந்து வராரு. அதுல சேர்றதுக்காக மேடம் மிஸ்டு கால் கொடுத்திருந்தாங்களாம். அவங்கள பாக்குறதுக்கு தான் சார் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. या या टोमेटो लॉरी ट्रैवलिंग टायर्ड. One second sir. I'll call. ए बहुत अच्छा सीरियल मां तप्पल कोडी. நீ வாயை மூடுடி. ஏய் இது மாதிரி என்ன பேசனா தான் நான் இந்தியா நம்ம கம்னறா. Guests have come from Delhi to meet you ma'am. From Delhi? Yes ma'am. Okay, give the phone to them. Sir, ma'am on the line. ஹலோ, நான் மனோகர் பேசுறேங்க. மனோகரா? எந்த மனோகர்? மனோகருங்க, அந்த சிக்னல்ல ஆக்சிடென்ட். ஓ நீயா? என்ன வேணும்? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 minutes ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏய் டேய், நான் ஃபுல் டே ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. And one more thing, just get out of my office right now. என்ன பேபி அவளை இங்க வரண்டாளா? கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் டாப்பா. அப்படின்னா வெளியே போங்கடா நாய்ங்களான்னு அர்த்தம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம என்னடா வேலை? வாடா போலாம். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஏன் இதே இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு பீராஜா மட்டும் இருந்தான் வையே, மாசம் ஒரு ஐடியா பண்ணி அவளை மீட் பண்ண வச்சிருப்பான் தெரியுமா? தபார் நா, வேணாம். நா, நா, நா. அவனோட சேர்ந்து என்ன கவர் பண்ற வேலை வச்சுக்காத. நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா. அம்மா பீராஜா கீராஜா மீனம்மா தில் வாலே துனியா ஓடி போலாமா தனியா. ஆச்சா ஐயோ அண்ணா, என்னென்னமோ சொல்லி பயமுடுத்துறீங்க. நீங்க வேணா மேனேஜர் லக்ஷ்மண் சாரை போய் மீட் பண்ணுங்களேன். இப்ப எப்படி வந்து தமிழ்? அண்ணா. ஏய் கூடாஞ்சேரி டோல்கேட்ல டோக்கன் போட்டு தானே நீ ரிசப்ஷன்ல உட்காந்து ரிச்சா பேசுவா. அப்படியே எத்தனை நினைச்சுக்கலாம் என்ன? என்ன பண்ணுவ? இல்லப்பா ஆயாவுக்கு ஃபோன் பண்ணப்பா, வீடு வேற கட்டினுங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ், என்ன பழக்கம் இது? பெரியமன்ஸ் இருக்காருல்ல, இவர் தான் லக்ஷ்மண் அங்கிள். சோபா செட்ல பூமி உண்டை வச்சு மாதிரி இருக்கிறான் பாருப்பா. வெறும் கப்பு எவ்வளவு நேரம் குச்சினுங்கிறான் மத்தியாவன். வணக்கம் சார். ஏய் உங்களை யாரா உள்ள விட்டது? கது திறந்து அதான் சார் வந்தோம். திறந்திருந்தா உள்ள வர்றது நீங்க என்ன ஃபோன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ ஐயோ இவனடா கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சா. டேய் மன்னிச்சிட்டு கட்ட முடியாது சார். ஏப்பா மன்னிச்சிட்டு எந்திரிக்க சொல்லுங்க. உங்க அனுபவம் தான் சார் என் வயசு. ஆமாப்பா. ஆனா உங்களை போய் ரொம்ப கேவலமா கலாச்சிட்டானே சார். தட்ஸ் ட்ரூ சார். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார். மன்னிப்பே கிடையாது சார். என்னடா அழுக ஆரம்பிச்சுட்ட? டேய் அழுக வேண்டாம் சொல்லுப்பா. சார் அவன் சிச்சினுக்குறான் சார். இல்லப்பா உண்மையிலே அழுகுறப்ப. டேய் அழுகுறாடா. சார் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லுங்க, அழுகி நிறுத்திடுவோம். எல்லாத்தையும் சொல்லியே சொல்லிட்டேன். ஏப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. உங்க பேர் என்ன சார்? லட்சுமணன். பாத்தி எதையுமே மறக்கலடா. ஐயோ நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. டேய் அழுகாதடா. சார் உங்களை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரி இருக்கா? இல்ல சார், என்னோட சின்ன அண்ணன் மாதிரி இருக்குங்க சார். சின்ன அண்ணன் சின்ன மாதிரி இருக்கா? என்னாச்சுப்பா? மூக்கல ஈ போயிடுச்சுங்க. போக கூடாதியா? அதை நீங்க ஈ கிட்ட தான் சார் சின்ன இப்ப என்ன உடனே உன்னை மேடத்துல கூட்டு போய் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அவ்வளவுதானே? பாப்பலாம். வைத்தியத்துல ஆபீஸ்ல வச்சுக்கிறானுங்க. தொண பேசாதடா. என்னப்பா? அண்ணே சின்ன என்ன பார்த்துருந்தாங்க? விட்டு போட மாத்திருந்துக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ கீதுமா, சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. தம்பி மனோகர். இவனா? இவன் எது கூட்டு வந்தீங்க? நான் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சு என் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டுச்சு. சோ உனக்கிட்டே மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டுச்சு, அதான் கூட்டு வந்துட்டேன். 2 minutesமா ப்ளீஸ். நான் சொன்ன தட்ட மாட்டீங்களா? ஓகே only 2 minutes. சீக்கிரம் சாரி கேட்டு கிளம்பி சொல்லுங்க. கெட்டி கருத்தரமா மன்னிப்பு கேட்டு வா. சின்ன வெளியில் நிக்கிறேன். குட் லக்கா. இதை பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா அது என்கிட்ட காட்டுங்க. எதுக்கு அந்த சீரியல் நடிக்கிற பொண்ணு மேல காட்டுறீங்க? பாவம். ஒழுங்கா அவங்களை உங்க சீரியல்ல சேர்த்துக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன். எங்க அப்பா அம்மா எனக்கு மனோகர்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்களும் அதை சொல்லியே கூப்பிடலாம். அதை விட்டு இந்த சொடக்கெல்லாம் போட்டு கூப்பிடுறத உங்க அடிமைங்க கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட கேவி என்டர்டெயின்மெண்ட் ஓனர் உன் தாத்தாவா? உன் அப்பாவா? இல்ல நீயா? இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற? பார், இது ஏன் கம்பெனி, ஏன் சீரியல், ஏன் ஸ்டாஃப். நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு?
ஐயோ கீர்த்தனா வாசுதேவன் படிச்ச பொண்ணா இருக்கா, நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையே. அந்த பொண்ணுக்காக தான் அந்த சீரியலே பாக்குறாங்க, உனக்காகவும் கேவி என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ இல்ல. ஒழுங்கா மறுபடியும் அந்த பொண்ணை சீரியல்ல சேர்த்துக்கோ, இல்லைன்னா நீயே உன் தலையில ஜேசிபி வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். ஏய் ஏதோ சாரி கேக்குறேன்னு சீன் போட்டு நீங்க வந்து எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன் டைம் முடிஞ்சிருச்சு, அவுட். இந்த பார், குங்கும சீரியல்ல சௌமியா தான் வள்ளியா நடிக்கணும். அதை விட்டு இன்று முதல் சௌமியாவுக்கு பதிலா ரம்யா நடிப்பா, சேமியா நடிப்பான் காடு எதுனா வந்துச்சு, நீ பினிஷ். டேய் உன்னால முடிஞ்சதை பாடுறா போடா. ஐயா என்னடா இந்த பொண்ணு மரியாதை எல்லாம் பேசுது, வளர்ப்பு சரியில்லையே. உங்க மம்மி டாடி எங்க இருக்காங்க, வர சொல்லு, நான் கிளாஸ் டேய் எடுக்கணும். அப்பா அம்மா பத்தி பேசின செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்ப உங்க தாத்தா பாட்டி பத்தி பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? டேய் பிசிக்கல் டச் ஆயிடுச்சு, அதனால உன்னை சும்மா விடுறேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டே மனசு நோக்காம நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோடு இன்னையோட எண்டு, இல்லைன்னா சீரியல் மாதிரி வருஷ கணக்கா போயிட்டே இருக்கும். அர்த்தமாயிருந்தா?